வணக்கம். தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. 2026 புத்தாண்டு ராசி பலன்கள். நீங்கள் எந்த ராசி, எந்த நட்சத்திரம், எந்த வயசில் இருக்கிறீங்க, அந்த வயசுக்கு என்ன தசை நடக்குது, அதாவது 16 வயசுலேருந்து 95 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதோ அந்த தசாபுத்தி நடக்கக்கூடிய கிரகத்துக்கு இந்த 2026 கோச்சார கிரகங்கள் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், 12 ராசிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வயதினருக்கும் தனித்தனி தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. கும்பராசி, கேது தசை. கும்பராசியில் கேது தசை நடக்கிறவங்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஏன்னா 2026 ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டாரா சனி பகவான்? அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தியிருப்பார் சனி பகவான். ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குற அளவுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த கேது பகவான் தசை. ஏன்னா வயதான காலகட்டத்தில் வரக்கூடிய தசை. ரொம்ப வயதுன்னு சொல்ல முடியாது, ஒரு 50 வயசுக்கு மேலே. இப்போ கஷ்டப்படக்கூடிய நபர்கள் எப்படிலாம் கஷ்டப்படுவாங்க? சொத்து ரீதியாக நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்கலாம். உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கலாம். இன்னொன்று வேலையில் பாதிப்பு, தொழில் பாதிப்பு. தொழிலில் கடன், அது கடன்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருந்தால் கடன். அதே மாதிரி நோய் வழக்கு, அது மாதிரி இது வரைக்கெல்லாம் போயிருக்கலாம். நிறைய மருத்துவ செலவுகள், மன உளைச்சல், சொந்த பந்தங்கள்கிட்ட நெருக்கடி, சொல்ல முடியாத கஷ்டங்கள்லாம் நிறைய இருக்குது. மறைமுகத்தில் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே ஒரு சில பேருக்கு நல்லாவே ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கும். வேலை ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு, பரவாயில்ல. தொழிலும் பரவாயில்லைங்க, பெருசாக நஷ்டம் ஒன்றும் கிடையாது, பெருசாக அடி வாங்கலை, பரவாயில்ல, அப்படி போயிட்டுருக்கு. அது மாதிரியும் கேது தசை பண்ணியிருக்கு. இந்த கேது பகவானை பொறுத்த வரைக்கும் இது இருக்கிற இடத்த பொறுத்து ராகு கேதுக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு. அந்த கேது தசைக்கு பலன் எடுக்கிறது பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம், இது இந்த கேது தசை நல்லது பண்ணும் பண்ணாது அப்படின்னு ஓவரால் சொல்லிடலாம். ஆனால் அது பார்த்தோம்னு வச்சிங்களேன், இந்த 7.5 சனியில் என்ன பண்ணணும்னு ஒன்று இருக்குது. 7.5 சனிக்கு முன்னாடி, 7.5 சனிக்கு அப்புறம், அதாவது 2020க்கு பிறகு கேது தசை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கலாம். அது நஷ்டங்களாக இருக்கலாம், ஒன்று நிறைய வளர்ச்சிகளாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் இந்த கேது பகவான் தசை அப்படின்னா, வீடு கொடுத்த கிரகம், இந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் யாரோ அந்த வீடு கொடுத்த கிரகம் கேது பகவானுக்கு மறையாமல் இருக்கணும், நீசமாகாமல் இருக்கணும். அவர் யோகராக இருந்தால் கூட சரி, அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா யோகாதிபதி நட்சத்திரமாக இருக்கணும், யோகாதிபதிகளோடு சேர்ந்துருக்கணும். இவங்க 2 பேருக்கு மட்டும், ராகு கேதுக்கு மட்டும் இவ்வளோ விதிவிலக்கு இருக்குது. அப்படி இருந்தால் தான் அவங்க அந்த பலமாக வேலை செய்வாங்க. அதே கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் எங்கே இருந்தாலும் சரி, வக்கரமாக இருந்துன்னு வச்சுக்கலாம், அந்த 7 வருஷம் சூப்பராக இருக்கும். அந்த கேது தசையை அப்படியே மாற்றி கொடுத்துரும். 7.5 சனி இன்னும் பிக்கப் பண்ணி விட்ரும். அப்படியே 7.5 சனியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு புயல் வருது, அந்த புயலுக்கு நிறைய நம்ம ஏற்பாடெல்லாம் பண்ணுவோம். புயல் வருதுன்னா நிறைய உஷாராக இருப்போம்னு வச்சிங்களேன். ஒரு கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்குனாக்கா அந்த புயலுக்கு அந்த கட்டடம் தாங்கும். அந்த கட்டடம் ஸ்ட்ராங் இல்லைன்னாக்கா அச்சு தூளாக ஆக்கி விட்டுரும். இந்த கட்டடம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் இந்த தசாபுத்தி. இந்த தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, அந்த தசை ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா இதுவும் சேர்ந்து கொடுத்துரும். சனி பகவானும் சேர்ந்து கொடுப்பார். அவங்க ஏற்கனவே கொடுத்துட்ருப்பார். அந்த தசை நல்லா வலுவாக இருக்கிறதுனால, அந்த வீடு கொடுத்த கிரகம் வக்கரமாக இருக்கிறதுனால அந்த தசை பலன்கள் நல்லதாக இருக்கும். அப்போ அது நல்ல ஒரு பலன்களை கொடுத்துட்டு இருக்கும்போது 7.5 சனி வந்தாலும் சேர்ந்து கொடுக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா, இந்த வீடு கொடுத்த கிரகம் இருக்கு இல்லையா, இந்த கேது பகவானுக்கு, அந்த கிரகத்தோட பலன்கள் நல்ல பலன்கள்னு வச்சுக்கலாம். இப்போ யோகாதிபதியோட வீட்டில் இருந்து அந்த யோகம் செய்யக்கூடிய கிரகம் வக்கரமாக இருந்தால் யோக பலன்களை, யோகாதிபதியோட வீட்டில் இருந்து யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் வேறு எங்காவது வக்கரமாக இருந்தால் அந்த வீட்டு பலன்களையும் இந்த வீட்டு பலன்களையும் சேர்த்தே செய்யும் இந்த கேது பகவான். நல்லாவே கொடுத்துட்டு வருவார். ஓகே. ஆனால் 7.5 சனி வரும்போது 7.5 சனியும் சேர்ந்து கொடுக்கும், டபுளாக கொடுக்கும்னு வச்சிங்களா. இது தவிர்த்து வேறு கிரகங்கள், அதாவது இந்த 2 கிரகம் தான், கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம், இந்த 2 கிரகம் சனி பகவான், இந்த 3 கிரகத்தை தவிர்த்து மற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த மற்ற கிரகங்கள் மேலே சனி பகவான் பார்வை பதியுதுனாக்கா அந்த காரகத்துவம் பாதிக்கப்படும். அதாவது ஒன்றுத்தில் கொடுத்துருவார், ஒன்றுத்தில் கெடுத்துருவார். ஏதோ ஒன்று
உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கும். நல்லா இருக்குங்க, வேலை தொழில் எல்லாம் நல்லா இருக்குது, உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். அது மாதிரி வேலை தொழில் நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கு, ஆனால் கடன் வந்துச்சுங்க, எனக்கு கடன் எப்படி தான் வந்துச்சுன்னு தெரியல, நான் கடனே வாங்க மாட்டேன் என் லைஃப்பில், இல்லை கடன் வாங்கினாலும் உடனே போயிடும், என் ராசிக்கு வந்து கடனே நிற்காது அப்படின்னு சொல்கிறாலாம் இருக்காங்க. ஆனால் அந்த கடன் வந்து ஏன் இவ்வளோ தேங்குச்சுன்னு எனக்கு தெரியல, எப்படி நின்றுச்சுன்னு எனக்கு தெரியல, மொத்தமாக வந்து லாக் ஆகி நிற்கிது, ஒரு பயம் இருக்குது, எனக்கு கடன் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்ட்டு. இது வேறு 7 சனி போயிட்டுருக்கு, என்ன பண்ணுமோன்னு ஒன்று இருக்குது. இது வரைக்கும் இருந்த தைரியம் இப்போ இருக்காது. அது மாதிரி இந்த சனி பகவான் வந்து 7 சனி வந்த பிறகு பண்ணுவார். அதே அந்த சனி பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்ல அந்த கிரகங்கள் இல்லை, எப்படியாவது மாட்டோம். அந்த 7.5 வருஷத்தில் 3 கட்டத்தில் போகும்போது ஏதோ ஒரு கிரகம் மாட்டிக்கும், ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை கொடுக்கும். அது வந்து பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல அந்த கிரகங்கள் மாட்டுது இல்லையா, அந்த கிரகத்துக்கு உண்டான பலன்கள்லாம் அவ்வளோலாம் கஷ்டத்தை கொடுக்காது. இது வந்து நல்லது நடக்கிறவங்களுக்கு. கஷ்டத்தை கொடுக்குறவங்களுக்கு என்னென்னா, அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்கும் அந்த கேது பகவான், அந்த கிரகமும் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்போ அவயோக பலன்களை கொடுத்துட்டு இருக்கும்போது, இல்லை யோக பலனே கொடுத்துட்டு இருக்கும்போது, அந்த டைமில் ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கு, ஏதோ ஒரு தொழில் நார்மலாக ஏற்கனவே புதன் தசையில் ஆரம்பித்த தொழில் அப்படியே போயிட்டுருக்கு, அந்த கேது தசையில் அதுக்கு உண்டானதும் போயிட்டுருக்கு. ஆனால் 7 சனி வந்த பிறகு மொத்தமாக காலி பண்ணி விட்ரும். இது மாதிரியும் கொடுக்கும், கடன் பிரச்சனை சிக்க வைக்கும். அந்த கேது பகவான் வந்து மாயமாக பண்ணும், எதை பண்ணாலும் சரி மறைமுகத்தில் பண்ணி விட்ரும். ஞானகாரகன் அந்த கேது கூட சேர்ந்த கிரகங்களோட பலன்களையும் இது கொடுக்க ஆரம்பிக்கும். கேது அப்படிங்கிற தசையில் நிறைய தேடல் இருக்கும். இந்த கேது பகவான் கூட குரு சேர்ந்ததுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் அந்தளவுக்கு ஈடுபாடு இருக்கும். இல்லை குரு பார்வைப்பட்டதுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஆன்மீகத்தில் அந்தளவுக்கு ஈடுபாடு இருக்கும். நிறைய தேடல்கள், நிறைய கோயில் குளம் போவீங்க, அது மாதிரி நிறைய கொடுக்கும். எப்படி தான் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டிருந்தாலும் டெய்லி கோயிலுக்கு போயிடுவாங்க, டெய்லி ஏதோ ஒரு சாமி கும்பிட்டு வருவாங்க, ஏதோ ஒரு பரிகாரம் பண்ணிட்டு, பரிகாரம்னாக்கா ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு வர்றது, விளக்கு ஏற்றிட்டு வர்றது, இல்லை வீட்லேயே வந்து நிறைய பாராயணங்கள் பண்ணுறது, அது மாதிரி நிறைய ஆன்மீகம் சார்ந்து இவங்களுக்கு நிறைய இது இருக்கும். அதாவது கேதுவோட சேர்ந்த கிரகங்கள் பாவ கிரகமாக மட்டும் இருக்கக்கூடாது, அதுக்கு வந்து சுப தொடர்பு இந்த கேது பகவான் இருந்துச்சுன்னா, அதுலேயும் குருவோட பார்வை வந்தாலும் சிறப்பு. நிறைய பேர் வந்து ஆன்மீக போதகர்களாக இருப்பாங்க, அதாவது நிறைய அந்த ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிப்பாங்க, அவங்ககிட்டலாம் நிறைய ஆன்மீகங்கள்லாம் இருக்கும். இது மாதிரி கொடுக்கும் அந்த கேது பகவான். இது பெரும்பாலும் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு நல்ல யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருக்கணும். இந்த கேது பகவான் அப்படிங்கிறது செவ்வாயோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா நிறைய பேருக்கு அடி, நிறைய பேருக்கு பிரச்சனை, நிறைய பேருக்கு. ஏன்னா செவ்வாய்ங்கிறது சனி பகவானுக்கு பகை கிரகம். இந்த கேது பகவான் இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, அந்த வீட்டதிபதியோட பலன்களை தான் கொடுக்கும். வீட்டதிபதி கேது அந்த செவ்வாயோட வீட்டில் இருந்தால் அது செவ்வாய் மாதிரி தான். அப்போ செவ்வாய் கொடுக்க வேண்டியதாக இவர் கொடுப்பார். அப்போ சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருக்கிறதுனால சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நிறைய பேர் கொடுத்துருக்கோம். இன்னொன்று செவ்வாய் அப்படின்னாவே பணம் லாக் ஆகிருக்கும், மணி லாக் ஆகிருக்கும். இது மாதிரிலாம் நிறைய அந்த செவ்வாயோட வீட்டில் இருக்கிறவங்க, சூரியன் சந்திரன் வீட்டில் இருக்கிறவங்க, லக்ன அவயோகராக வந்துச்சுனாக்கா சொல்லவே தேவையில்லை, அந்த சூரியனை சந்திரனும் சொல்ல முடியாத துயரங்களை கொடுத்துருக்கோம். அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் அதே லக்ன யோகராக வந்துட்டால் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அது கூட ஓரளவுக்கு தான், பெருசாக அந்த 7 சனி காலகட்டத்தில் சொல்ல முடியாது. இப்போ 7 சனி போயிட்டுருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க இல்லையா, அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயது காலகட்டத்தில் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். இந்த கேது தசை அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு வயதான காலகட்டத்தில், அதாவது 72லேருந்து 80 வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வரும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்தீங்கன்னாக்கா 68 வயசுலேருந்து 75 வயசு வரைக்கும், ஒரு 2 வருஷம் முன்ன பின்ன வரலாம், உங்கள் சுய ஜாதக தசாபுத்தி இருப்பு பொறுத்து. அதே மாதிரி 2ஆம் பாதம் இல்லைனா 3ஆம் பாதம் 10 வருஷம் தசாபுத்தி இருப்புகள் இருக்குன்னு வச்சிங்களேன். 63 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும், அதாவது முன்ன பின்ன 2 வருஷம் வரலாம் உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து. 4ஆம் பாதத்தில் இருக்கிறீங்கனாக்கா 53 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும். இது வந்து அதே மாதிரி சுய ஜாதகத்தை பார்த்துங்க, ஒரு வருஷம் முன்ன பின்ன கூட வரலாம். பூரட்டாதி 50 வயசுலேருந்து 57 வயசு வரைக்கும், இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வருது. எப்படி பார்த்தாலும் இந்த 50 வயசுக்கு மேலே, அதாவது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 50 வயசில் ஆரம்பித்து அப்படியே சதய நட்சத்திரம், அப்படியே வந்து அவிட்ட நட்சத்திரம், அப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 80 வயசு வரைக்கும் இந்த கேது மகாதசை அப்படிங்கிறது வருது. இது 7 வருட தசை தான். இந்த 7 வருஷத்தில் கொடுக்குற மாதிரி எதுவும் கொடுக்காது, கேது கொடுக்குற மாதிரி எதுவுமே கொடுக்காது, அந்தளவுக்கு கொடுத்துரும். ஏன்னா சனி பகவானுக்கு நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு, நல்ல பலன்கள் உண்டு. எல்லா கிரகமும் நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் தான், எல்லா கிரகமும் கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் தான். உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து, அது அமர்ந்த இடத்த பொறுத்து, உங்களுடைய கர்மாவை பொறுத்துன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ கேது ஒருத்தருக்கு கெடுத்திருக்கோம், ஒருத்தருக்கு கொடுத்துருக்கோம். அப்போ கேது நல்லவரா கெட்டவரா, சுபகிரகமா
கெடுதல் செய்யக்கூடிய கிரகமா? அப்படி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க ஜாதகத்தில் கொடுக்குற இடத்துல உட்காந்துருக்காரு, உங்கள் ஜாதகத்தில் கெடுக்கிற இடத்துல உட்காந்துருக்காரு, இப்படி எடுத்துக்கணும். அப்போ நல்ல கிரகம் தீய கிரகம்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு சுபத்தன்மை இருக்குது. நீங்கள் என்ன கர்மா அடிப்படையில் பிறந்திருக்கிறீங்களோ அதுக்கு உண்டான பலன்களை நான் கொடுப்பேன். அதுதான் கேது. எல்லா கிரகமும் அது தான். சனி கொடுக்குற மாதிரி யாருமே கிடையாது. 19 வருஷம் அப்படி கொடுக்கும், கொடி கட்டி பறக்க வைக்கும். 19 வருஷம் நிறைய பேருக்கு வந்து சனி பலமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீசமாக இருந்தாலும் கொடுக்குது. நீசமாக இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுய ஜாதகத்தில் அவங்களுக்கெல்லாம் அந்த உச்சத்தில் இருக்காங்க. அதாவது அரசியலில் உச்சத்தில் இருக்காங்க, சினிமாவில் உச்சத்தில் இருக்காங்க. அது மாதிரி இன்னொன்று தெரியாமே இருக்கிறாங்க. ஒரு சில பேர் தொழிலதிபர்களாக இருப்பாங்க, சனி நீசமாக இருக்கிறவங்கலாம். ஆனால் லக்னத்துக்கு ரொம்ப கிட்ட இருக்கணும். ரிஷப லக்னம் அப்படி இல்லைனாக்கா மிதுன லக்னம், அது மாதிரி அப்படி இல்லைனாக்கா அந்த மீன லக்னம், இது மாதிரி லக்னத்துக்கு வந்து ரொம்ப கிட்ட இருக்கணும், நெருங்கி நீசமாக இருக்கணும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள். அதாவது அரசியலில் உச்சம், நீங்கள் எதை தொட்டாலும் ஹிட்டாக, நீங்கள் எதை தொட்டாலும் நல்ல ஒரு வளர்ச்சி, அது மாதிரி கொடுக்கும். ஆனால் தசைகள் பார்த்தீங்கன்னாக்கா வரக்கூடிய தசைகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. அரசியலில் கூட நிறைய பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க, நிறைய நெருக்கடிகளை பார்த்துருப்பாங்க, நிறைய எதிர்ப்புகளை பார்த்துருப்பாங்க, தோல்விகளை பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க உச்சத்திலே இருப்பாங்க. அது மாதிரி இதுவும் கொடுக்கறது உண்டு சனி. இது வந்து சனி பகவானுக்கு. நான் சொல்கிறது என்னென்னா, இப்போ கேது பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய பயிற்சி, இந்த ராகு கேது பயிற்சி, இது எல்லாமே வந்தால் மாறும்னு நினைக்கிறீங்க. இல்லை, எதுவும் மாறாது. என்னை பொறுத்த வரைக்கும்னாக்கா கேது பகவான் எந்த அளவுக்கு இருக்கோ, உங்கள் சுய ஜாதகத்தில் கேது பகவானுக்கு புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் இப்போ வந்து யோக கிரகமாக இருந்துச்சுன்னா, இப்போ இந்த 2026 யோகம் செய்யக்கூடிய கிரகமாக அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். 2026 ஏதோ ஒரு கன்ஃபார்மாக அந்த கேது திசையில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒன்று மாறும், புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மாறும். ஏன்னா 7 வருஷத்தில் 9 கிரகங்கள் டக்கு டக்குன்னு மாறும். 6 மாதம் 1 வருஷம், 6 மாதம் 1 வருஷம், இப்படி மாறிட்டே இருக்கு இல்லையா? இப்போ 2026 இந்த கேது பகவான் தசை நடக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம். நோய் நொடி பிரச்சனைகள் இருந்தால் அது தீரும். அதாவது நிறைய மருத்துவம்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இப்போ தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள் கம்மியாகும். ஒரு சில பேருக்கு வந்து கடன் அமைப்பு கம்மியாகும். வேலையில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த வேலை பிரச்சனைகள் இப்போ இருக்காது ஓரளவுக்கு. அதாவது கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஒர்க் பண்ணுவாங்க, இப்போ இடம் மாறணும், வேலை மாறணும், இது மாதிரி நிறைய குழப்பத்தில் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள், வேலை ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள், உடல் ரீதியாக அதாவது நோய் நொடி பிரச்சனை எதனா இருந்தால் கூட உங்களுக்கு சால்வ் ஆகும். பணம் வரணும்னா இந்த காலகட்டங்களில் வரும். ஓரளவுக்கு தான். அதுக்காக குரு பயிற்சியை நான் கனெக்ட் பண்ணல, ராகு கேது பயிற்சியை நான் கனெக்ட் பண்ணல. இந்த கேது தசையில் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகங்கள் இந்த வருஷத்தில் மாறிச்சுன்னா நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அப்படி மாறலைன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் முயற்சிகளை போடுங்க, அதிகப்படியாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஒருத்தர் வந்து முடியாதுன்ட்டாரு, என்னால் செய்ய முடியாதுன்ட்டான்னு வச்சுங்களேன், நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிட்டு போகிறதில்ல, உக்காஞ்சிட்டு இருக்க போகிறதில்ல, முயற்சி பண்ண போகிறீங்க. ஏன்னா இந்த வருஷம் ஒரு கம்பெனினாக்கா வாடகை கொடுக்கணும், இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா வாடகை கொடுக்கணும், சர்வைவல் ஓட்டணும், குடும்பம், ஃபேமிலி, பசங்கள்லாம் இருக்குது இல்லையா? இதுக்கு ஏதாவது நம்ம ஓடிதான் ஆகணும். அப்படின்றத நீங்கள் முயற்சி பண்ணுங்கன்ற. மற்றவங்கள விட மற்றவங்க ஏதாவது உதவி பண்ணலைன்னு சொல்லிட்டா உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் எந்திரிச்சு நடப்பீங்க இல்லையா? அதை பண்ணுங்கள். நீங்கள் ஒரே இடத்துல தேங்கி உக்காராமல் முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. அதிகப்படியாக உங்களுக்கு தொழிலுக்கா, வேலை வாய்ப்புக்கா, எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணுங்கள். ஆனால் ப்ரொமோஷனுக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். 1.5 வருஷத்துக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேலையில் ப்ரொமோஷன், அதாவது வேலையில் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்கன்னாக்கா உடனே வேலையை திரும்ப போய் கேட்டுன்னு இருக்கக்கூடாது இல்லை? ஒரு முறை ரிஜெக்ட் ஆச்சுன்னா ஆனது தான். இதுக்கப்புறம் சைலண்டில் போட்டு உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கிறவங்க, அதாவது முடியாதுன்னு யாருனா சொல்லிட்டாங்க, பணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, இல்லை வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த 7.5 சனி முடிஞ்ச பிறகு வரும். இப்போ வர வேண்டிய பணம் வரலனாலும் அப்படி தான். இல்லை கடன் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா கொஞ்சம் பேசி பாருங்கள், கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. வருமானத்துக்கு இந்த தொழில் ரன் ஆகிறதுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் முயற்சி பண்ணி பண்ணுங்கள். உங்கள் கையில் தான் இருக்குது. அதிகப்படியாக நீங்கள் உழைப்பை போடக்கூடிய நேரம் இந்த கேது தசையில் இருக்கிறவங்க. மற்றபடி நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. நிறைய ஆன்மீகம் சார்ந்து முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களை கொடுக்கும். நிறைய எடுத்துப்பீங்க. நீங்கள் ஆன்மீகம் சார்ந்து நிறைய தேடல்கள் இருக்கும். நிறைய வந்து உங்களுக்கு நிம்மதி இந்த ஆண்டில் கிடைக்கும். கேது தசை நடக்கக்கூடியவர்களுக்கு, இந்த கும்பராசியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த 2026 அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.